பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில தினமும் உங்ககிட்ட புது புது கதைகள், இல்லை ஏற்கனவே கேட்ட கதைகளுடைய புதிய பரிமாணங்கள், இப்படி நிறைய உங்ககிட்ட கருத்துள்ள விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன கதை நாம தெரிஞ்சுக்க போறோம், அந்த கதை மூலமா என்ன ஒரு கருத்தை நாம புரிஞ்சுக்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு வயதானவர் இருந்தார். அந்த வயதானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு குழுவா வியாபாரம் பண்றவர். அவங்க நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு தட்டுமுட்டு சாமான்லாம் சேர்த்துக்கிட்டு வழியில அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் அவங்களுடைய பொருட்களை விற்பனை பண்றவங்க. அந்த ஒரு குழுவுக்கு அவர் ஒரு தலைவர். இவரையும் சேர்த்து அந்த குழுல நிறைய பேர் இருக்காங்க. அதுல இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவரை மாதிரியே அந்த ஊர்ல இன்னொருத்தர் இருக்கார். அவரு இதே மாதிரி ஒரு குழுவா சேர்ந்து வியாபாரம் பண்றவர், ஊர் ஊரா போய் வியாபாரம் பண்றவங்க. அவங்கள இங்கிலீஷ்ல கேரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரவனுக்கு ஒருத்தர் தலைவரா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அனுபவம் வேணும். அதை விட வயசு முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸா இருக்கணும். இவங்க அந்த குழு, இந்த பெரியவருடைய குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாமான்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க கேரவன் கிளம்புறதுக்கு தயாராகுது. அவங்களும் வெற்றிகரமா பல ஊர்களுக்கு போய் அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வர நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நடுவுல ஒரு பெரிய பாலைவனம் வருது. அந்த பாலைவனத்தை கடந்து வேற ஒரு ஊருக்கு போகணும். இந்த பாலைவனத்தை கடக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான விஷயம். மாட்டு வண்டியில தான் அவங்க கடந்து போகணும். இவங்களும் மாட்டு வண்டியில கடக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இருங்க, அவசரப்பட வேண்டாம், பொறுமையா போலாம், ஒரு நாள் தாமதமா போலாம், ஒன்னும் கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுடைய குழுவிலேயே கொஞ்சம் இளைஞர்கள் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன் தாத்தா வெயிட் பண்ணணும், இன்னைக்கு வானம் தெளிவா இருக்கு, மழை வர மாதிரியும் இல்ல, கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலேயே வேற ஒரு குழு வருது, வேற ஒரு வியாபார குழு கேரவன் வருது. அந்த கேரவனுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு யூத், ஒரு இள வயது ஆள் தலைவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அப்போ நீங்க இன்னைக்கு போகல, நீங்க அந்த பாலைவன பாதையில போகலைன்னா நாங்க போறோம், எங்க குழுவினர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நாம கிளம்பலாம், நாம கிளம்புவோம், நாம போய் சீக்கிரமா நம்ம வேலையை முடிக்கலாம்னு அவருடைய குழுவை கூட்டிட்டு அவரு பாலைவன பாதையில இறங்கி போறாரு. இத இந்த வயதானவருடைய குழுவில் இருக்கிற சில இளைஞர்கள் பார்த்துட்டு, தாத்தாவை நம்பி வந்தா இப்படிதான், அவன் பாரு நின்னா எதுக்காவது, வந்தான், பார்த்தான், கேட்டான், போய்கிட்டே இருக்கிறான், வேலையை முடிக்கிறான் பார், அவன் சீக்கிரமா போறான், அவனுடைய பொருட்கள் எல்லாம் ஜனங்க வாங்க போறாங்க, அவங்க கையில காசு குறைய போகுது, நாம பின்னாடி லேட்டா போறோம், நம்ம கையில இருக்கிற காசு நம்ம கையில இருக்கிற பொருளை யாரும் வாங்க போறது இல்ல, ஏன்னா ஜனங்க கையில காசு குறைஞ்சிட போகுதுன்னு ரொம்ப புலம்புறாங்க, திட்டுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. ஆனா தாத்தா எதுக்கும் அசரவே இல்லை. சிரிச்சுக்கிறார். சிரிச்சுக்கிட்டு, நாளைக்கு தான் நம்ம கிளம்புறோம், இப்ப எல்லாம் போய் அவங்க வேலையை பாருங்க, இல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அவங்க கிளம்பி போறாங்க. அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா எதிரில ஒரு புழுதி மண்டலம். அந்த புழுதி மண்டலத்துல என்னடா புழுதியா இருக்கே என்னன்னு பார்த்தாக்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே திடகாத்திரமான ஆளுங்களா இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு, கையெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே சொர சொரப்பா ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஆளுங்களெல்லாம் நல்ல உடை உடுத்திருக்காங்க. அவங்க சொட்ட சொட்ட நனைஞ்சு வராங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆமா இந்த பாலைவனத்துல நீங்க இன்னும் ரொம்ப நாள் போகணும், நீங்க இப்படி மூட்டை மூட்டையா தண்ணி, ஜாடி ஜாடியா தண்ணி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்க பயணம் லேட் ஆயிடும், நீங்க போய் சேர வேண்டிய ஊருக்கு சீக்கிரம் போக முடியாது. அதனால சொல்றத கேளுங்க, சீக்கிரமா இந்த தண்ணி எல்லாம் கொட்டிடுங்க, நீங்க வெகு சீக்கிரமா இந்த பாலைவனத்தை கடந்து போகலாம். அது மட்டும் இல்ல, எங்களை பாருங்க, நாங்க நனைஞ்சு வந்திருக்கோம், கொஞ்ச தூரத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல நீங்க போய்
ஒரு நாள் பயணம் அந்த குளம், அந்த குளத்துல போய் நீங்க தண்ணி எடுத்துக்கலாம். அதனால சீக்கிரமா இந்த தண்ணி எல்லாம் கொட்டிடுங்க, அப்பதான் நீங்க வேகமா போக முடியும். உங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஒரு கேரவன் வந்தது, ஒரு சின்ன ஆளு, சின்ன இளவயசு ஆள் வந்தாரு. அவர்கிட்ட இதே விஷயத்த நாங்க சொன்னோம். அவங்க உடனே தண்ணி எல்லாம் கொட்டிட்டு இந்நேரம் அடுத்த ஊருக்கே போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து சீக்கிரமா நம்ம போகணும். ஆமா, அப்ப இதே வேகத்துல போனா அவங்க கூடவே நாமளும் போய் வியாபாரம் பண்ணலாம். அதனால ஆமா, இந்த தண்ணி ஜாடி எல்லாம் எதுக்கு, முன்னாடியே குளம் இருக்குன்னு சொல்லும் போது தண்ணி ஜாடி வேணாம், கொட்டிப்பிடலாம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா தாத்தா வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு வந்தவங்க கிட்ட, உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி, நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். நீங்க வந்து வேலை மெனக்கெட்டு வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா தண்ணி ஜாடியோடவே நான் போறேன், அது வீணா போகாது தண்ணி. நான் சீக்கிரமா போக முடியலனாலும் 4 நாள் கழிச்சு போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லப்பா, ரொம்ப நன்றிப்பா. யாரும் தண்ணி எல்லாம் கொட்டாதீங்க, அவங்கவங்க தண்ணி ஜாடியோட அப்படியே பொறுமையா வாங்கன்னு தாத்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடுறாரு. அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. திட்டிக்கிட்டே வராங்க, புலம்பிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் குளம் பயணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு நாள் வருது, 2வது நாள் வருது, கண்ல குளத்தையே காணோம். அதுக்கு பதிலா இவங்க முன்னாடி வேக வேகமா இளமை துடிப்போட ஒரு கேரவன் போச்சே, அந்த கேரவன் உடைஞ்சி நொறுங்கி எங்க பார்த்தாலும் வண்டிகளாவும் எலும்பு சதைன்னு ஒரே மாமிசங்களாவும் செதறி கிடக்கிறத பாக்குறாங்க இவங்க எல்லாம். ஐயோ, என்னது இது, என்ன ஆச்சு, நமக்கு முன்னாடி போனவங்க போல இருக்கே, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, ஆமா நீங்க நினைக்கிறது உண்மைதான், நமக்கு முன்னாடி வேக வேகமா போனாங்களே அந்த இளவயசு கூட்டம், அவங்கதான் இது. எப்படி தாத்தா, எப்படி இந்த கதி அவங்களுக்கு வந்திருக்கும், என்ன என்ன நடந்திருக்கும் விபரீதம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தாத்தா சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, வேலை மெனக்கெட்டு உடம்புல தண்ணிய நினைச்சுக்கிட்டு ஒரு கும்பல் வந்து நம்ம கிட்ட சொல்லிச்சே தண்ணி ஜாடிய கீழே கொட்ட சொல்லி, அவங்க வேற யாரும் இல்ல, மனுஷன் சதை, மனுஷர்களை மனுஷனே சாப்பிடுற கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க. அவங்க கண்ணெல்லாம் ரத்த சவப்பேறி இருந்தது, அவங்க கையெல்லாம் நகங்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப கோரமா வளர்த்து வச்சிருந்தாங்க, ரத்தத்தை சதைய கிழிக்கிறதுக்கு அவங்க பற்கள்ல இருந்து மாமிச வாடை வீசுச்சு. அதனாலதான் நான் சொன்னேன் யாரும் தண்ணிய கொட்டாதீங்கன்னு. நமக்கு முன்னாடி போனவங்க அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தண்ணிய கொட்டிட்டாங்க. தண்ணி இல்லைன்ன உடனே இந்த பாலைவனத்துல என்ன ஆகும், அவங்க தண்ணிக்கு தவிச்சு வீக்காயி ரொம்ப பலகீனமான நிலைமையில இருக்கும்போது அந்த ரத்த காட்டேரி கூட்டம் வந்து இவங்களை கொன்னுட்டு இருக்கு. அதுதான் விஷயம். இப்ப கூட பாருங்க, அதோ தூரத்துல ஒரு மணல் மேடு தெரியுதே, அந்த மணல் மேட்ல ஒரு புள்ளியா ஒரு ஒரு புள்ளி தெரியுது பாத்தீங்களா, அது எது அப்படின்னா அந்த வண்டி. நம்மள நேத்து வந்து முந்தா நேத்து வந்து பார்த்துட்டு போன அந்த கூட்டம் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நாம எங்கேயாவது பலவீனம் ஆகுவோமா, நம்மளையும் இந்த கதிக்கு ஆளாக்க முடியுமான்னு அவங்க பாக்குறாங்க. தாத்தா வண்டர்ஃபுல் தாத்தா, எப்படி தாத்தா இந்த விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சீங்க, சரி தண்ணியை ஏன் கொட்ட வேணாம்னு முடிவு பண்ணீங்க, எப்படி, அவங்க தான் சொன்னாங்களே உடம்புல நனைஞ்சுக்கிட்டு வந்து குளம் இருக்குன்னு சொன்னாங்களே, குளம் குட்டை எங்கேயாவது பாலைவனத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா வானத்துல வந்து பறவைகளுடைய சஞ்சாரம் இருக்கும். என் கண்ணுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு பறவையும் கண்ணுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, 1-2 மேகமாவது இருக்கும், அது கூட இல்ல. இவங்களாவே தண்ணியை எடுத்து மேல ஊத்திக்கிட்டு மழை பெஞ்ச மாதிரியும் குளம் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரியும் ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. அவ்வளவுதான். இனிமே பயப்படாம தைரியமா இந்த பாலைவனத்தை நாம கடந்துடலாம். இன்னும் ஒரு நாள் பயணம்தான், அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு நாம போய் சேர்ந்துடலாம். பொறுமையா போனாலும் லேட்டா போனாலும் பத்திரமா போய் சேரலாம் அப்படின்னு தாத்தா சொல்றார். நம்மள நிறைய பேரு இதே தப்பதாங்க பண்றோம். என்ன பண்றோம்னு கேக்குறீங்களா? அதுவும் இளைஞர்களுக்கு வந்து இந்த காலத்து இளைஞர்கள் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பொறுமை அப்படிங்கிற விஷயம் எந்த கடையில விக்குதுன்னு கேக்குற அளவுக்கு பொறுமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
வயசானவங்க எதை செஞ்சாலும் ரொம்ப பொறுமையா செய்வாங்க, நிதானமா செய்வாங்க, ஆனா கரெக்டா பண்ணுவாங்க. அதனால வீட்ல இருக்கிற பெரியவங்களுடைய, முக்கியமா தாத்தா பாட்டி வயசானவங்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கோங்க. அந்த அனுபவத்துல இருந்து உங்களுக்கு தோன்ற ஐடியாவை யூஸ் பண்ணி அதை இம்ப்ரவைஸ் பண்ணி டெவலப் பண்ணி வேகமா பண்றதுக்கு என்ன உண்டோ அதை நீங்க உங்களுடைய மூளையை இந்த சமயத்துல காட்டுங்க. அதை விட்டுட்டு குதர்க்கமாவும் நையாண்டியாவும் பேசி அந்த வயசானவங்களுடைய மனசை நோகடிச்சிடாதீங்க. பெரியவங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா சின்னவங்களுக்கு அதிபுத்திசாலித்தனம் இருக்கு. அதனால அனுபவத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து வெற்றிகரமான ஒரு வழியை கண்டுபிடிச்சு வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. இன்னைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு புதிய கதையோட, அதிலிருந்து புதிய கருத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.